படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு லேடி உன்னோட குடும்பத்தை பத்தி சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்த ஒரு லேடியும் அவங்க கையில உங்க குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பார்த்து அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்களும் சில போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இது அந்த லேடியோட அம்மா. இவங்க உனக்கு பாரமா இருக்காங்களாமா அப்படின்னு கேட்கும் போது அப்படி ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா கொஞ்ச நாள்ல நானும் வேற ஒருத்தவங்களுக்கு பாரமா தான் இருக்க போறேன். அதனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அவங்களுக்கு இன்னும் அந்த விஷயம் சரியாகல. அந்த பொண்ணும் அப்செட்டா இருக்கா. அவங்களுக்கு எப்ப சரியாகும் தெரியல. எனக்கு ஒரு பயம் இருக்கு. இதனால என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸ்லீப்பிங் பேராலிசிஸ் விஷயம் இருக்கு. அதாவது சில பேர் தூங்கும் போது அவங்களோட மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கும். அவங்களோட உடம்பை மட்டும் அவங்களால அசைக்க முடியாது. சயின்டிபிக்கா சில பேர் இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. சில பேர் பேய் மூளை பிடிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அததான் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்க அம்மாக்கு இருக்கு. அதனால அதை நினைச்சு அவங்க பயப்படுறாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பயப்படாத, நீ போய் நிம்மதியா தூங்கு, நீ தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு போல அப்படின்றத சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டை காமிக்கிறாங்க. அந்த பாட்டி தூங்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல வேற ஒரு சத்தம் கேக்குது. இப்போ அவங்க கையில ஒரு கத்தி வச்சுட்டு யாரையும் ஒருத்தவங்கள கொலை பண்றாங்க. இப்போ ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. இவளோட பேரு ஏன். அவளுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டே இருக்கா. அவங்க அம்மா வராங்க. ஏன்டி பெட்ரூம் இவ்வளவு வெளிச்சமா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன் எல்லாம் மூடிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு வெளிச்சமானதான் பிடிக்கும், இருட்டு எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்றத அவ சொல்லிட்டே இருக்கா. அப்படியே அவ வரைஞ்சிட்டே இருக்கும் போது அவ பின்னாடி யாரோ நடந்து போற மாதிரி அவளுக்கு தெரியுது. திரும்பி பார்த்தா இப்ப அந்த பொண்ணை கண்ணை திறந்து பாக்குறா. அவ கார்ல போயிட்டு இருக்கா. அவங்க அப்பா கூட அவங்க அக்காவும் இருக்காங்க. என்ன இருக்கும்னா அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க அப்பா பசங்களை கூட்டிட்டு அவங்களோட கிராமத்துக்கு போய் வாழலான்னு முடிவு எடுத்திருப்பாரு. கார் ஓட்டிட்டே போறாரு. அந்த பொண்ணு கனவு கண்டனால கனவுல இருந்து முழிச்ச பிறகு ரொம்ப பயப்படுவா. அவங்க அப்பாவும் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டா, அவளை நீதான் பாத்துக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அவளும் ஒண்ணும் இல்ல, நீ தூங்கிதான் அந்த கனவு தான் கண்ட, பயப்படாத அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அவங்களோட பழைய வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பாவும் தேவையான திங்ஸா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களோட அக்கா, இவளோட பேரு லின். லின்னும் அங்கிருந்து வேக வேகமா வாஷ்ரூம் போறா. அவளுக்கு பீரியட்ஸ் போல, அதனால வாஷ்ரூம் போறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க அம்மா இல்லாதனால. அதனால வருத்தப்படுறா. எங்க அவங்க அப்பா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. வீட்டெல்லாம் அவங்க அக்காவும் தங்கச்சியும் பாக்குறாங்க. வீடு ரொம்ப பெருசா இருந்தாலும் நிறைய டஸ்டா இருக்கும். பொருட்கள் எல்லாமே அங்கங்க செதறி கிடக்கும். அதனால அவங்க தங்கச்சியும், அக்கா இதுல எது பெரிய ரூம்னு பாருக்கா, ஏன்னா அந்த ரூம் நான் எடுத்துக்க போறேன், நீ குட்டி ரூம் எடுத்துக்கோ அப்படின்னும் போது அதெல்லாம் கிளீன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போறாங்க. அதே நேரத்துல அவங்க அப்பா வந்து காமிக்கிறாங்க. அவங்க அப்பா அவங்களோட முன்னோர்களுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவங்க அக்காவால உள்ள போக முடியாதனால நீ போ அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது அவங்க மனைவியோட ஹேண்ட்பேக்கை பார்ப்பாரு. அதுல அவங்களோட உடையும் அவங்களோட சீப்பும் இருக்கும். அந்த சீப்பை பார்க்கும்போது அவங்களோட ஞாபகம் வரும். அதை நினைச்சே ஒரு வருத்தப்படுவார். அதே நேரத்துல எங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வச்சு வீடு மாதிரி ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வருவாரு. நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அவரு டென்ட் எடுத்துட்டு வருவாரு. அதனால அந்த ரூமுக்குள்ளேயே அதை அரேஞ்ச் பண்ணி தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவும், இது புதிய இடம், கொஞ்ச நாளே உங்களுக்கு பழகிடும், லேன் நீ உன் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணி வந்தனால டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால அப்படியே தூங்கிடுவாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லைன்னும் பேட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி வாஷ்ரூம் போவா. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்க அவளுக்கு சில வித்தியாசமான குரல் கேட்கும். அவ தங்கச்சியோட சத்தம் கேட்கறதுனால என் இங்கதான் இருக்கே அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்த்தா அங்க வேற ஒருத்தவங்க முணுமுணுத்துட்டு அங்க போற மாதிரி இருக்கும். இவ பயந்துருவா. திரும்பி பார்த்தா அங்க ஒரு குரல் கேட்கும். அங்க வயசான யாரோ நடந்து போற மாதிரி தெரியும். இங்க பாரு, பிடிவாதம் பிடிக்காத, தூங்கு அப்படின்ற மாதிரி குரல் கேட்கும். இவ பயந்துட்டே இருப்பா. இப்போ அவங்களோட முன்னோர்கள் வழிபடக்கூடிய அந்த ரூம்ல மட்டும் வெளிச்சம் அடிக்கும். அதுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு இவளுக்கு தோணும். அதனால கதவு திறந்தா அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். என்ன ஆச்சுன்னு சொல்லி திரும்பவும் திறப்பா. இப்போ அதுக்குள்ள இருந்து வர்றது அவளோட தங்கச்சி. அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற பிரச்சனை இருக்கனால அவன் நடந்து வந்துட்டான்னு சொல்லி அவங்க அப்பாவை அவங்க அக்கா கூப்பிடுவாங்க. அவங்க அப்பாவும் அவளை தூக்கிட்டு உள்ள போயிருவாங்க. இப்ப லின் அவங்க அப்பா கிட்ட, தங்கச்சிக்கு முன்னாடி இந்த பிரச்சனையே இல்ல, அவையே இப்ப மட்டும் தூக்கத்துல நடக்கிற, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவங்க அப்பாவும், பழைய வீட்டுல இந்த பிரச்சனை இருந்தனாலதான் நான் உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அது சீக்கிரமா சரியாகும், நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம். அடுத்த நாள் காலை அவங்க அக்காவும் தங்கச்சிக்கு தலைவலிட்டே இருக்கும்போது அவ ஒரு விஷயம் சொல்லுவா. எனக்கு நைட்டு கனவுல அம்மா சாக்குற மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சது என்னும் போது அவளுக்கு கனவு தானே, இது எதுக்கு பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன், உண்மையாவே நம்ம அம்மா ஹாஸ்பிட்டல்ல தானே இறந்து போயிட்டாங்கன்னும் போது, இல்லக்கா அது கனவு மாதிரியே இல்ல, அது ஒரிஜினல் மாதிரியே இருந்தது, அது மட்டும் இல்ல அம்மா சாக்கும் போது கூட இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க, யாரு அப்பாவா, அப்பா இல்ல வேற யாரோ, பொருள் பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வராரு. நம்ம வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷனும் வந்துருச்சு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீங்க வீட்டை பாத்துக்கோன்னு சொல்லி அவங்க அப்பா வெளியே போறாரு. இங்க அவளோட அக்காவும் வீட்டுல எல்லா பொருளையும் கிளீன் பண்ணி துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக வெளியே போயிட்டு இருக்கான். அப்படி வெளியே போகும்போது அங்க இருந்த கிணற மூடி வச்சிருக்காங்க. சொல்லி நடந்து போகும்போது அங்க இருக்கிற சில கதவுகள் மட்டும் பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. அது ஏன்னு இவளுக்கு தெரியல. சரின்னு சொல்லி துணியெல்லாம் எடுத்து அவ காய போட்டுட்டே இருக்கும்போது அவளுக்கு சில முணுமுணுக்கிற குரல்கள் வருது. அவ தங்கச்சி தான் நினைச்சு ஏன் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ற. ஆனா அங்க வேற ஒரு உருவம் வருது. கிட்ட போய் பார்த்தா அவ பயந்து போறா.
பார்த்தா அவளோட தங்கச்சி தான். நீதான் விளையாடுறியானும் போது, நான் இல்ல, இங்க யாரோ ஒருத்தவங்க முன்னாடி வந்தாங்க, நீயும் அவங்கள பாத்தியா? ஆமா, ஒரு பாட்டி இங்க இருந்து ஓடி போனாங்க, எங்க இருந்து வந்தாங்க எனக்கு தெரியல. இப்போ அவ கிட்ட அந்த பாட்டி வர மாதிரி தெரியும், அதனால அவ பயந்து கீழே விழுந்துருவா. கண் திறந்து பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க இருக்கிறது ஆபத்து, இங்க இருந்து போலாமான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துருவா அவங்க அக்கா. இப்போ அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு என்னன்னு சொல்லி ஒரு டீச்சர் வராங்க. இவங்க டீச்சர் அது மட்டும் இல்லாம இப்போ சைக்காலஜிஸ்டாக படிச்சுட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டியில. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, இதுமேட்டு அக்கா தங்கச்சி 2 பேரும் வீட்டுல தான் ஆக்க போறாங்க. சோ அவங்க படிப்பு கெடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மேம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேள்விப்பட்டேன் உனக்கு நைட் ஆன கனவுகள்லாம் வருது, நீ அதை பார்த்து பயப்படாத, எங்க பாரு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அவங்க சின்ன வயசா அவங்க அம்மா கொடுத்த ஒரு பொம்மை எடுத்து அவகிட்ட கொடுப்பாங்க. எதையும் நினைச்சு பயப்படாத, உனக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும்னா என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி என்னகிட்டயே நல்லா பேசிட்டு இருக்காங்க, அவகிட்டயே நல்லா ஜெல்லாகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பாவும் வராரு. நல்லா படிக்கிறீங்க போல வாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னோட அப்பாவும் நானும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் வாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரூம் பார்க்க அழகா இருக்கும், எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிரும். அதே மாதிரி லின்னுக்கும் ரூம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அவளுக்கும் அந்த ரூம் ரொம்பவும் பிடிச்சு போயிடும். லின்னும் அவளோட ரூம்ல இருந்து சில கிராஃப்ட் விஷயத்தெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது யாரோ அலற சவுண்ட் கேக்குது. யாரா இருக்கும், ஒரு தங்கச்சிக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லி அவளோட ரூம்ல போய் பார்த்தா அவ ஹெட்போன் போட்டுட்டு தூங்கிட்டு இருப்பா. வேற யாரா இருக்கும் எட்டி பாக்குறா, அங்க ஜன்னல்ல யாரோ ஒரு பையன் ஓடி போற மாதிரி இவளுக்கு தெரியுது. அந்த கது வழியா எட்டி பாக்குறா, யாருமே தெரியல. அதனால இவ போன்ல அவளோட செல்ஃபி ஸ்டிக் வச்சு யாராவது இருக்காங்களான்னு பாக்குறா. அப்படி பாத்துட்டு டக்குன்னு போனும் கீழே விழுந்துருது, அதனால அவளுக்கு எது தெரியல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அலற குரல் கேக்குது. போய் பார்த்தா அவளோட தங்கச்சி தான். தூக்கத்துல அவ ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துகிட்டு இருப்பா. அவளோட அக்காவும் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி அவளை எழுப்ப பாப்பா. உடனே அங்க அந்த டீச்சர் வந்துருவாங்க. இல்ல, அவளை எழுப்பாது, அவளேதான் எழுந்துக்கணும், நம்ம எழுப்பணும்னா அந்த அதிர்ச்சினால அவளுக்கு எது வேணா ஆயிரும், அவளே எழுந்துக்கிட்டும் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கத்திட்டு கண்ணை திறந்து பாப்பா. அவங்க அப்பாவும் ஒண்ணு இல்லன்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்துவாங்க. அன்னைக்கு லின் தான் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் கிளீன் பண்ணி வைப்பா, சமையலும் செய்வா. அவ சமைக்கும் போது கையில சூடு பற்றும். அப்ப அவங்க அம்மா சொன்ன சில விஷயங்கள்லாம் அவளுக்கு ஞாபகம் வரும். அவளும் அவங்க அம்மாவும் சமைச்சுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அம்மாவா மனைவியா இருக்கிறது ரொம்பவும் கடினமான விஷயம், நீ எல்லாமே கத்துக்கணும், அது மட்டும் இல்லாம நீ எதுக்கும் வெயிட் பண்ணாத, அது உன்னை தேடி எப்பவுமே வராது, உனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தா நீ தான் அதை புஷ் பண்ணி அதை பிடிச்சுக்கணும். இதெல்லாம் அவன் நினைச்சுட்டே இருப்பா. இப்ப சமையலாம் செஞ்ச பிறகு அவங்க அப்பாட்டையும் அந்த டீச்சர் கிட்ட இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு லின்னும் அவளோட தங்கச்சியும் தூங்க போயிடுவாங்க. லின் தூங்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு பயங்கரமான கனவு வரும், அதனால முடிச்சுப்பா. வாஷ்ரூம் போலாம் போயிட்டு முகலாம் கழிட்டே இருக்கும்போது இப்போ அவளோட தங்கச்சியோட ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி ஷேடோ தெரியும். அவளும் யாரு அதுன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா இப்போ அவ தங்கச்சி மேல ஏதோ ஒரு விஷயம் அவளை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கிறா மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அவளோட அக்காவும் போய் அங்க இருக்க லைட்டை டக்குன்னு ஆன் பண்றா, அது அங்கதான் மறைஞ்சு போயிடுது. லின்னும் என்ன பண்றான்னா, அவ தங்கச்சிக்கு என்ன கேட்டுட்டு தூங்குறான்னு சொல்லி அதை அவ கேட்டு பார்க்கும்போது அதுல ஒருத்தங்க பேசுற ஒரு ரெக்கார்ட் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் அம்மா இறந்த விஷயத்த நீ நினைக்கிற, அது எதுவுமே உண்மை கிடையாது, அது எல்லாமே கனவு, பழைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்காத, மறந்துரு, இப்போ நீ என்ன பாக்குறியோ அதுதான் உண்மை, அதை மட்டும் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வார்த்தை கேக்குது. லின்னும் அவங்க அப்பாக்கு டீ எடுத்துட்டு வருவா. அவங்க அப்பா இவளை பார்த்தானே டக்குன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்றாங்க. ஏதோ விஷயத்த என்கிட்ட மறைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அவளும் ஒண்ணு சொல்லாம போறா. அதுக்கத்தான் திரும்பி அவங்க அப்பாட்ட, அப்பா இந்த வீட்டுல எனக்கு சில அமானுஷமான விஷயங்கள் தெரியுது, நான் உணர்றேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, எனக்கு பயமா இருக்குன்னும் போது அவங்க அப்பா, இங்க பாரு, நீ பேசுறதுல என் கேட்டானா அவளும் பயப்படுவா, நீ தேவையில்லாத விஷயத்த நினைக்காத, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றத சொல்லும் போது அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து படம் பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு கொரோனா தூங்கிடுவா. அவ சோகமா இருக்கிறத அவங்க அப்பா பாப்பாரு. நம்ம பாட்டு பாடலாமே, ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க மானிட்டர்ல பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். இவங்க பாட்டு பாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே இடத்துல இங்க எனக்கு சில விஷயங்கள் அமானுஷமா தோணும். கருப்பு உருவம் வரும், அது அவ கிட்ட வரும், அவளோட கையை விரல் எல்லாத்தையும் இது புடிச்சு அமுக்குற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். அவளால நகரவும் முடியாது, அப்பா கிட்டயும் அக்கா கிட்டயும் பேசவும் முடியாது. அவ பயந்துட்டே இருப்பா. அப்படியே கையெல்லாம் இழுக்கும், கத்தி அலற சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்தா என் அழுதுகிட்டு இருப்பா. அவளும் நான் பேய பார்த்தேன், அந்த பேய் பார்க்க டீச்சர் மாதிரியே இருந்தாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அங்க அந்த டீச்சரும் வருவாங்க. இங்க பாரு, நடக்கிறது எல்லாமே அவனோட கனவு தான், நீ எதையும் பார்த்து பயப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் லின்னும் கேட்டுட்டே இருக்கா. யானும் என்ன சொல்லுவானா, என்னோட உடம்புல சில காயங்கள்லாம் ஆகுது, எனக்கு வலிக்குதுன்னும் போது அவங்க அப்பா அதை பார்ப்பாங்க. அவளோட உடம்பு ஃபுல்லா யாரோ நெகத்தை வச்சு கீர்ன மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து அந்த டீச்சரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை பயத்தினால அவளே அவ காயப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இதெல்லாம் பார்த்த லின்னுக்கு கோவம் வருது. என் தங்கச்சி விடுங்க, நான் என் கூட கூட்டிட்டு போறேன், நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லி அவ கூட்டிட்டு வந்துருவா. நீ ஒன்னும் பயப்படாத, என்னாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் வெளியே கூட்டிட்டு போவா. டைம் அடிச்சு சேவா வீட்டுக்கு போலாம் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பாங்க. என் வந்து லின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அப்பா அந்த டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல அப்படின்றத சொல்லும் போது, அப்படியே நினைக்கிறப்பெல்லாம் இருக்காது, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, திருட்டுத்தனமா செவருமலை ஏறி அவங்க அப்பாவும் அந்த டீச்சரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க 2 பேரும் கத்தி கத்தி பேசிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க அப்பா கோமாய் வெளியே நின்று அழகு வர அந்த டீச்சர் வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிப்பாங்க. இதெல்லாம்
அங்க நடக்குதா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ அந்த பால்கனி எட்ஜில் ஒரு மொட்டை யாரும் எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். இதை பார்த்து லின்னு பயந்து போய் அந்த மரத்துல இருந்தே கீழே குதிச்சிருவா. இதை பார்த்து அவங்க அக்காவும் கத்துவா, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு கேட்கும்போது எனக்கு ஒண்ணும் இல்லக்கா அப்படின்வா. இப்போ அப்படியே ஆழத்துக்கு போயிருவா. இதனால அவங்க அக்கா கத்தி அலற ஆரம்பிச்சிருவா. அவங்க அப்பா வந்து அவளை போட்டு திட்டுவாங்க, உன்னை நம்பி தானே உன் தங்கச்சி உங்ககிட்ட விட்டேன், நீ இப்படியா பண்ணி வைப்ப அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அன்னைக்கே நிறைய பேர் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க லின்னு பயந்துகிட்டே இருப்பா. அந்த டீச்சரும் ஒண்ணும் இல்ல, உன் மேல தப்பு இல்ல, நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன காமிக்கிறாங்க, அவ கீழே விழுந்திருப்பா, உடம்பு ஃபுல்லா காயங்களா இருக்கும். பொறுமையா எழுந்து பாப்பா. அது ரொம்ப ஆழத்துல இருக்கனால அங்க ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்க சில சாப்பிடக்கூடிய கிண்ணங்கள் எல்லாமே இருக்கும். இது பார்க்க அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டே இருப்பா. அவளுக்கு கண்ணும் தெரியாது இருட்டுனால. அப்படியே ஒவ்வொன்னா தள்ளி விட்டுட்டு தொட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பா. அப்படி போய்கிட்டே இருக்கும் போது இப்போ யாரோ ஒரு ஹைட்டானவ அவளை பிடிச்சு அப்படியே இழுப்பான். அவன் கிட்ட இருந்து அவ தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிட்டே இருப்பா. அப்படி ஓடும் போது அவ வேற ஒரு ரூமுக்கு வந்துடுவா. இந்த ரூம் பார்க்க வித்தியாசமா இருக்கும். அங்க இருக்கிற ஒவ்வொரு கண்ணாடி கதவுலையும் ஒவ்வொருத்தங்களா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு பேசிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க லின்னுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அப்படி அங்க இந்த கேமராவை பாப்பா. அதே நேரத்துல இங்க அவளோட அக்காவை காமிக்கிறாங்க. அந்த டீச்சரா இன்னும் கொடுத்த பொம்மையோட கண்ணுல கேமரா இருக்கும். அதான் அவங்க அக்கா பாப்பா. அவங்க அக்கா பாக்குற விஷயத்த இங்க இன்னும் பாத்துக்கிட்டு இருப்பா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதுல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும். அது என்னன்னா, இவளோட அப்பா பெட்ல பார்த்துட்டே இருக்கும்போது ஆக்ரோஷமா கத்துவாரு. அவருக்கு பேய் பிடிச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு. அந்த டைம்ல இந்த டீச்சர் தான் அவங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவ பார்த்துட்டே இருக்கும்போது அதுல அவளோட பெட்ரூமை காமிக்கிறாங்க. அங்க திடீர்னு வேற ஒரு வித்தியாசமான விஷயம் வருது. இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கத்துது. அவ திரும்பி பார்த்தா அங்க வேற ஒருத்தங்க இருப்பாங்க. இப்ப அவ கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ரூமுக்குள்ள இருக்கா. அப்படியே நடந்து போறா. அங்க பாத்ரூம் டப்ல அவங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கை கழிச்சனால இறந்து போயிருப்பாங்க. அங்க அந்த டீச்சரும் இருப்பாங்க, அவங்க அப்பா இருப்பாங்க. அவங்க அப்பா இப்ப என்ன பண்றது அப்படின்னும் போது, நீ ஒண்ணும் பயப்படாதீங்க, நம்ம இதை பாத்துக்கலாம், குழந்தைங்களை நம்ம சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு நடந்து வரா. இவ வேற பாத்துட்டாலே அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும் போது அவங்களும் கிட்ட போறாங்க. பாரு குட்டி பொண்ணு, நீ கனவு தான் காண்ற, இங்க பாரு தூங்குன்னு அவங்க கிட்ட சொல்லும் போது அவ டக்குன்னு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறான். இதுதான் உண்மையாவே அங்க நடந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணு இவ்வளவு நாளா இதெல்லாம் கனவுன்னு நினைச்சிட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்லாமலே இருப்பா. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவளை அந்த டீச்சர் வந்து பெட்ரூம்ல படுக்க வச்சிருப்பாங்க. அவங்க அப்பாவும் வருவாங்க, அவங்க அக்காவும் வருவாங்க. என்னாச்சு இவளுக்கு, இது என்ன ரூம் அப்படின்னு கேட்கும் போது இப்போ அந்த டீச்சரும் சில உண்மைகளை சொல்றாங்க. அதாவது இது ஒரு ரிசர்ச்கான ரெடி பண்ண ஒரு பில்டிங். இந்த பில்டிங் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. பில்டிங்க்கு அடியில ஒரு சின்ன டனலும் போது அவங்க உங்க வீடு கனெக்ட் ஆயிருக்கும். இது எதுக்கு நீங்க பண்ணிருக்கீங்கன்னு அவ கேட்கும் போது ஒண்ணும் இல்ல, ஃபேமிலியில ஒரு வியாதி இருக்கு, ஸ்லீப்பிங் பேராலிசிஸ். இது உங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, உங்க அம்மாக்கு இருந்துச்சு, இப்போ தங்கச்சிக்கு வந்துச்சு, அடுத்தது உங்களுக்கும் வரலாம். இது எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிதான் நான் இங்க ரிசர்ச் பண்ணிருக்கேன். இதை கேட்டு அவளுக்கு கோபம் வரும். நீங்க அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது, அதனால தானே இறந்து போனாங்கன்னு சொன்னீங்க, அப்ப இதெல்லாம் போயா, நீங்க கூட சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்க, எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லி அவ கத்திட்டு ஓடுவானா. அவங்க அப்பா, இங்க பாரு, உன் அம்மாக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, அவளை காப்பாத்த நான் முயற்சி பண்ணேன், அப்படி ஒரு நாள் அவளை ரூம்ல லாக் பண்ணி வச்சேன், அப்பதான் அவ கையை அறுத்துட்டு இறந்து போயிட்டா, அவ சாவுக்கு நான் காரணம் கிடையாது, இப்போ உன்னையும் தங்கச்சியும் காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. நம்மளுக்கு சுத்தமா பிடிக்காது, நீங்க வேற ஏதோ பிளான்ல இருக்கீங்க, என் அம்மாவை நீங்க தான் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து போயிடும். அவங்க அப்பாவும் அந்த டீச்சரோட சேர்ந்து இந்த ரிசர்ச் முடிச்சாதான் நம்மளோட வியாதி குணமாகும்னு சொல்லி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அவங்க பொண்ணை கூட்டிட்டு வராரு, அவங்களோட பெட்ரூம்ல தூங்க வைக்கிறாரு. அவளோட அக்காக்கு இதை சுத்தமா பிடிக்கல, அவ பெட்ரூம்ல சைலண்டா இருக்கா. இப்போ திடீர்னு அவங்க அப்பா யார்கிட்ட பேசுற மாதிரி குரல் கேக்குது. அதனால அவ மாடிக்கு போய் பார்த்தா அங்க அவங்க அப்பா, நீ ரொம்ப அழகா இருக்கு, நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உன் மோதிரம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காரு. இவளுக்கு புரியல, யாருக்கிட்ட பேசியிருக்காரு. எட்டி பார்த்தா அங்க ஒரு கருப்பு உருவம் இருக்கும். அதை பார்த்து அவ பயந்து போய் கீழே வந்துருவா. வீடே ரொம்ப அமைதியா இருக்கும். இப்போ அவளோட அக்கா அங்க போன் நோண்டிட்டே அப்படியே தூங்கிடுவா. தூண பிறகு அவகிட்ட ஒரு உருவம் வருதும் அங்க நடந்து போற மாதிரி அவளுக்கு தெரியும். அதுங்க என்ன சொல்லும்னா, உன் அம்மா தான் என்ன இங்க வர வச்சாங்க, நாங்களும் உங்க ஃபேமிலியில ஒருத்தாங்க தான், என்னை இங்க வந்து பிரிக்க உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அப்படியே போட்டு அமுக்க ஆரம்பிக்கும். அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா ஹைட்டா ஏத்திக்கிட்டே போகும். அவளும் மூச்சு விட முடியுமா திணறுவா, கத்துவா. டக்குன்னு அவ தங்கச்சி வருவா. நீ ஒண்ணும் பயப்படாத, மூச்சை பொறுமையா இழுத்து விடு, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி கட்டி பிடிப்பா. இப்ப அவங்க அப்பா வீட்டுக்கு வருவாரு. அவங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த வீடு வேணாம், இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, எனக்கு பயங்கரமான விஷயங்கள் தெரிஞ்சது, அது எங்களை கொலை பண்ண பாக்குது, இங்க இருந்து போயிடலாம்ப்பா அப்படின்னும் போது அவங்க அப்பா, பைத்தியமானீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, நீ தேவையில்லாத விஷயத்த சொல்லி உன் தங்கச்சி பயமுறுத்தாத அப்படின்னு. நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன், நீங்க உங்களாலதான் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும்
சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்துரும். உங்களை காப்பாறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், உன் அம்மா இந்த பிறகு உங்களை பத்திரமா பாத்துக்கணும்னு நான் என்னென்ன முயற்சி பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கழுத பிடிச்சி அப்படின்னு நசுக்க ஆரம்பிப்பாரு. அவரோட ஆட்டிடியூட் அப்படியே பயங்கரமா மாறுறத அவரோட தங்கச்சி பாப்பா. அப்பா அக்கா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கத்துவா. அவரும் விடாம கழுத்தை டைட்டா பிடிச்சிட்டே இருப்பாரு. கொஞ்ச கழிச்சு விட்டுட்டு இங்க அவங்க அப்போ வேகமா அவரோட ரூமுக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி படிக்கட்டுல எல்லா கட்டையும் வச்சு கதவை சாப்பிட்டுறாரு. மேல யாரும் வராத மாதிரி பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அக்காவும் இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, நம்ம சீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இங்க இருக்காத ஓடி போயிரு, அதான் உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கோடாலி எடுத்துட்டு அவன் நடந்து போறான். அவங்க அப்பா மாடியில இருக்கிற எல்லா கதையும் லாக் பண்ணி வச்சனால அவங்க அப்பாவை எட்டி பாப்பா தெரியாது. செங்கேருன்னு அவரை சொல்லி கதவு உடைச்சிட்டு அவன் மேல போவா. போக போக வித்தியாசமான குரல் கேட்கும். மேல போய் பார்த்தா அவங்க அப்பா சேர்ல உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த இடம் கேண்டிலா இருக்கும். அங்க அவங்க அம்மாவோட போட்டோவும் இருக்கும். அவங்க அப்பா உன் அம்மா இங்கதான் இருக்கா, நம்ம ரெண்டு சந்தோஷமா வாழ போறோம் வினோதமா பேசும்போது இவளுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்பா என்னப்பா சொல்ற, நீ கனவு காணாத, அம்மா இல்ல இறந்துட்டாங்க அப்படி சொல்லாத, உன் அம்மா இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, சேர்ல இருந்து விழுந்துப்பாரு. அவர் ஆல்ரெடி அங்க தூக்குல தொங்குறதுக்காக சில இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாரு. அப்படியே அவர் கழுத்து அப்படியே மேல தூக்கிக்கும் சாங்க முயற்சி பண்ணுவாரு. இப்போ அவ கையில இந்த சுத்திய வச்சு அவங்க அப்பாவை காப்பாத்துவா. கீழே விழுந்தோடனே அப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி பாப்பா. அவங்க அப்பா அதுக்குள்ள வந்து வேகமா ஓடி போயிருவாரு. அங்க அவளோட தங்கச்சியும் இருக்க மாட்டா. அப்பா தங்கச்சி ஏதோ பண்ண போறேன்னு சொல்லி கீழே ஓடி போய் பார்த்தா அங்க அந்த டீச்சர் இருப்பாங்க. அவளோட அப்பா காணும், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னும் போது மேல வந்து தேடி பார்ப்பாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. லின்னும் டீச்சரும் சேர்ந்து அவங்க அப்பாவை தேடிட்டே இருக்கும் போது அவங்க அப்பாவை அந்த டீச்சர் பாத்துருவாங்க. போய் பிடிச்சிருவாங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பண்றீங்க போது அவர் காதுல அவங்க மனைவி பேசுற குரல் கேட்டுட்டே இருக்கும். அவ இங்கதான் இருக்கான்னு பைத்தியமே சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ அவங்க மனைவி நாதான், இங்க பாரு நீ இப்ப தூங்க போற, நான் 1ல இருந்து 5 என்ன போற அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அவரு அவங்க தள்ளி விட்டுட்டு அங்க வந்து வேகமா ஓடி போயிடுவாரு. அவங்க கீழே விழுந்தானே அவங்க காலை யாரோ தண்ணி இழுத்துட்டு போற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இப்போ அவங்க அப்பா ஓடிட்டே இருக்கும்போது இப்போ அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. போறாரு. அவங்க மனைவி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன், கூட தான் இருப்பேன். ஆமா நான் எப்பவுமே அவங்க கூட தான் இருப்பேன். இப்போ நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும், நம்ம குழந்தைங்களை எங்கிட்டே கொடுங்க, நான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரு அவங்க பொண்ணை கையில தூக்கி வச்சுட்டு மாடியில இருந்து குதிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவார். ஆனா அங்க லின் வந்துருவா. அப்பா என்னப்பா பண்றீங்க, தங்கச்சி என் கையில கொடுங்கன்னும் போது இல்ல அவ அவங்க அம்மாட்ட போடும், அவங்க அம்மா அவளுக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னும் போது அப்பா நீ கனவுல இருக்க, அம்மா இறந்துட்டாங்க, அம்மாவால இப்ப அவளை காப்பாற்ற முடியாது, நம்ம தான் அவளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ அவங்க பொண்ணு பக்கத்துல இப்ப அவங்க மனைவி நிக்கிற மாதிரி அவங்க அப்பா கனவு தெரியும். இல்ல என் மனைவி வருவா, அவகிட்டே நம்ம 3 பேரும் போயிடலாம், அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அவங்க அப்பாவும் குதிக்க பாப்பாரு. இப்போ அப்பா அம்மா போயிட்டாங்க, எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும் தான், நீங்களும் போயிட்டீங்களா, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வழுகுவா. இப்போ அம்மாவா இருந்த வீடும் அப்படியே தெரியாமானது. அவங்க அப்பா கண்ணுக்கு இப்ப அது பேர தெரிஞ்சோடனே அவர் பார்த்து பயப்படுவாரு. என் பொண்ணை விட்டு விலகிற அப்படின்னு சொல்லி கீழே இறங்குவாரு. இப்போ அந்த இடத்துல நிறைய பேய்ங்க வர ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து அவங்க அப்பா பயப்படுவாரு. என்ன வேணா எடுத்துக்கோங்க, என் குழந்தைங்க ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லி அவர் தங்கச்சி கீழே இறக்கி விட்டுட்டு அவரை மேல இருந்து கீழே குதிச்சிருவாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அக்காவும் தங்கச்சி அவங்க பழைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸ்கூலுக்காக ரெடி ஆகுறாங்க. கீழே வந்து பார்த்தா அவங்க அப்பா தான் அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. டைம் ஆச்சு, நல்லா சாப்பிடுங்க, ரெடி ஆகி சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப அப்பாவும் பசங்களும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இப்போ இன்னொன்னு ஒரு சீனியமும் காமிக்கிறாங்க. அந்த டீச்சரை யார் பிடிச்சு வச்சதுன்னா அவங்களோட பேஷண்ட் தான். அவங்க அந்த கண்ணாடி டோர்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. இப்ப அந்த டாக்டர் அவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த டீச்சரை டார்ச்சர் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. லாஸ்ட் சீன்ல அந்த வீட்டுல இருக்கிற சில போட்டோஸ் தான் காமிப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா சுவாரஸ்யமா நொடி த்ரில்லிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நம்மள சந்திக்க வர. Until then, bye bye.